ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி என்னும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீர்த்து நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். நட்சத்திரங்களின் காரகத்துவங்கள் என்ற வரிசையில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நட்சத்திரம் 15 சுவாதி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒற்றை நட்சத்திரம், அதாவது துளாராசியில் வரக்கூடிய நடு நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையில் இந்த நட்சத்திரத்தினுடைய காயத்ரி என்று பார்க்கும் பொழுது ஓம் காமசாராய வித்மகே மகா நிஷ்டாய தீமகி தன்னோ சுவாதி பிரசோதயாத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சுவாதி நட்சத்திரத்தன்றும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிகாலை நேரத்தில் சூரிய உதயத்திற்கு முன் 30 நிமிஷம், உதயத்திற்கு பின் 30 நிமிஷம், இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த மந்திரத்தை தொடர்ந்து பாராயணம் செய்து வரும் பட்சத்தில் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் வரும். அந்த மாற்றம் விருப்பத்தக்கதாக அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அடுத்து இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்திலேயும் ஒவ்வொரு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு விருட்சம் என்று ஒவ்வொன்றை சொல்லி வைத்து சென்றிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். அந்த வகையில் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மருத மரமும், 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புளிய மரமும், 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மஞ்சள் கொன்றை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கொழுக்கட்டை மந்தாரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு பாதத்திலும் இந்த குறிப்பிட்ட விருட்சத்தை வீட்டிலே அல்லது தோட்டத்திலேயோ வைத்து வளர்த்து வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் என்பதில் மாற்று கருத்து இருப்பதற்கான வாய்ப்பில்லை. அடுத்து இந்த நட்சத்திரம் சார்ந்த மற்றும் தகவல்கள் என்று பார்க்கும் பொழுது ராசி மண்டலத்தில் 27 நட்சத்திரங்களில் இது 15வது நட்சத்திரம். இது வான மண்டலத்தில் 186 பாகை 40 கலை ஊறுவிகளை முதல் 200 பாகை வரை பரவியுள்ளது. இது ஒரு ஒற்றை நட்சத்திரம் கொண்டது. ஆகாயத்தில் மாணிக்கம் போல் தோற்றமளிக்கும். இது 4 பாதங்களும் துளாராசியில் அடங்கியுள்ளது. இதற்கான பறவை என்று பார்க்கும் பொழுது தேனி, எண்ணிக்கை என்று பார்க்கும் பொழுது 1, மரம் என்று பார்க்கும் பொழுது மருத மரம், தோற்றம் என்று பார்க்கும் பொழுது மாணிக்கம், நாடி என்று பார்க்கும் பொழுது சிலேத்தும நாடி, அதிபதி என்று பார்க்கும்போது ராகு, வேரை என்று பார்க்கும் பொழுது ரோகிணி, தசா ஆண்டுகள் 18, மிருகம் ஆண் எருமை, பாலினம் ஆண், பார்வை சமநோக்கு பார்வை, நிறம் சிகப்பு, தன்மை சரம், கணம் என்று பார்க்கும் பொழுது தேவகணம், ரட்சி என்று பார்க்கும் பொழுது கழுத்து ரட்சி, விசக்கடிகை என்று பார்க்கும் பொழுது 14 நாழிகை முதல் 18 நாழிகை வரை விசக்கடிகை என்று அடையாளம் காணப்பட்டு சொல்லியிருக்கிறார்கள். இந்த விசக்கடிகை காலத்தில் சுபகாரியங்களுக்கான எந்த முயற்சியும் செய்யாமல் இருப்பதென்று, சுப காரியங்களுக்கான எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குவது என்பது தள்ளி போடுவது சிறப்பு. இந்த நேரத்தில் இந்த நாழிகை 4 நாழிகை நேரத்தில் உடல்நலம் சரியில்லை என்று மருத்துவத்திற்கு போவது தள்ளி போடுவது சாலச் சிறந்தது. அப்படி இல்லாவிட்டால் அதில் மருத்துவம் செய்வோமானால் அந்த காலகட்டம் தொடர்ந்து ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்து கொண்டே இருப்பதை நடைமுறையில் கண்டிருக்கிறோம். அடுத்து அமிர்த கடிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 38 நாழிகை முதல் 42 நாழிகை வரை இது அமிர்த கடிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாழிகை காலங்களில் ஒவ்வொரு சந்தோஷத்தை தரக்கூடிய செயலுக்கும், ஒரு நலத்தை பயக்கக்கூடிய செலவுக்கும் அல்லது லாபத்தை எதிர்நோக்கி செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அந்த செயல் நமக்கு யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் தரவல்லது என்று அடையாளம் கண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த அமிர்த கடிகை நாளிகை என்பது சாலச் சிறந்ததாக கருதப்படுகிறது. அடுத்து இந்த நட்சத்திரத்தில் தோன்றியவர் நரசிம்மர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து அதனுடைய தேவதை என்று பார்க்கும் பொழுது வாயுதேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொது குணாதிசயங்கள் என்று பார்க்கும் பொழுது பட்சிகள், மான்கள் மற்றும் குதிரைகள் போன்றவற்றை விரும்பி பராமரித்து வளர்க்கிறார்கள். தானியங்கள் அவரையையும் தானியங்கள் அனைத்தையும் வியாபாரம் செய்கிறார்கள், உற்பத்தி செய்கிறார்கள். வியாபார விஷயத்தில் மிகவும் சமர்த்தாக இருக்கிறார்கள். ஆனால் நட்பு விஷயத்தில் சற்று ஏற்ற இறக்கம் உள்ளவர்களாகவே அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு
ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட நோய்கள் வந்து செல்வதை கவனித்திருக்கிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த வகையில் கண்டம் வருகிறது, சிரமம் வருகிறது என்பதை அறிந்து நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் முன்னோர்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது 3 வயதில் அஜீரண கோளாறு, 4 வயதில் அம்மை, 7 வயதில் வாகனத்தால் கண்டம், 12 வயதில் உணவால் கண்டம், 15 வயதில் இரத்த காயங்கள், 25 வயதில் பால்வினை நோய்கள், 47, 54 வயதில் வாத நோய்கள், சர்க்கரை நோய்கள், 65 வயதில் வயிற்று நோய்கள் போன்றவை உருவாகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நிறைய ஜாதகங்களில் நான் உற்று கவனித்திருக்கிறேன். இதை சொல்லும் பொழுது யாரும் இல்லை என்று மறுக்கவில்லை. அப்படி ஓரிரு வாடிக்கையாளர்கள் மறுத்தார்கள் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் இந்த நட்சத்திரத்தில் முதல் நாளிகையில் பிறந்தவர்களும் இந்த நட்சத்திரத்தில் கடைசி நாளிகையில் பிறந்தவர்களும் சற்று ஏற்ற இறக்கமான பலன்களை சொல்லி சென்றிருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதாவது ஜாதகத்தில் சில நிமிடங்கள், சில நொடிகள் ஜாதகத்தில் ஏற்ற இறக்கம் வரும் பொழுது அடுத்த நட்சத்திரத்துக்கு சென்று விடுகிறது, அல்லது முந்தைய நட்சத்திரத்தினுடைய சிம்டம்ஸ்கள், அதாவது அடையாளங்கள் தெரிய வருகிறது. அடுத்து இவர்கள் எல்லோரிடமும் பிரியமான உறவை வைத்திருக்கிறார்கள். சாப்பிடுவதில் அதிக பிரியமுள்ளவர்கள், தொடையில் மறு உள்ளவர்கள், சுதந்திர குணமுள்ளவர்கள், தெய்வ பக்தியுள்ளவன், ராஜசேவை புரிவான், நல்ல சரீரம் உள்ளவன், நல்ல கல்வியுள்ளவன், பெற்றோர் வசம் பிரியமானவர்கள், நன்னெறியில் பேசக்கூடிய தன்மை உள்ளவன், ஆயுதம் ஏந்தக்கூடியவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து இவர்கள் நல்ல ஞானிகளினுடைய தொடர்புகள் வைத்திருக்கிறார்கள், நல்ல நல்ல கனவுகளை காண்பவர்களாக இருக்கிறார்கள். அதிக பிரசங்கித்தனம் கொண்டவராக இருக்கிறார்கள். திட சரீரன், வாய்ச்சாளம் உள்ளவன், உண்மையை பேசுவன், அந்தரங்க நடவடிக்கை உள்ளவன், வில் வித்தை இலை உடையவன், குரூரன், முரடன், தீய வழி உடையவன், கழகன் மற்றும் துர்குணம் உடையவன், சோரகுணம் உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள் நண்பர்களே, எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஒரு குறிப்பிட்ட வானவீதியில் இருக்கும் ஒரு நட்சத்திரத்தின் ஒரு கால அளவை கணக்கிட்டு அந்த நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கும் காலத்தில் அல்லது அந்த கிரகங்கள் பயணிக்கும் காலத்தில் மனிதர்களுடைய குணாதிசயத்தை அப்பட்டமாக வெளிக்காட்டி சென்றிருக்கிறார்கள். இன்று இதையெல்லாம் உற்று கவனிக்கும் பொழுது ஒன்றும் பிசகுவதில்லை நடைமுறைகள். இப்படிப்பட்ட ஒரு ஜோதிடத்தை தற்போது மூட நம்பிக்கை என்று ஒதுக்கக்கூடிய சில மனிதர்களும் உள்ளங்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பது சற்று வேதனையான விஷயம். இதற்கு எல்லாம் காரணம் பணம் பணம் பணம். இந்த ஒன்றை மட்டுமே கருத்தில் கொண்டு ஜோதிடம் பார்க்க ஆரம்பித்த விளைவுதான் ஜோதிடம் இல்லை என்று மறுக்கும் மனிதர்கள் உருவாவதற்கான காரணம். சரி நண்பர்களே, அடுத்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் உறுப்புகள் இந்த நட்சத்திரத்தினுடைய ஆதிபத்தியம் என்று பார்க்கும் பொழுது தோள்கள், சிறுநீரகங்கள், மூத்திரப்பை மற்றும் குடல் போன்ற பகுதிகள், அதாவது பாம்பு போல வளைந்து நெளிந்து இருக்கும் உடல் பாகங்கள் அனைத்தும் இந்த சுவாதி நட்சத்திரத்தினுடைய தன்மையை கொண்டதாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் நோய்கள் என்று பார்க்கும் பொழுது சிறுநீர் தாரையில் ஏற்படும் நோய்கள், சிறுநீர் தொற்றுக்கள் மற்றும் தசை அழுகி சீல்வடியும் புண்கள், சிறகுகள், மேகப்படை போன்ற நோய்கள் காணப்படுகிறது. இது இல்லாமல் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் ராகவனுடைய முதல் நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரம், 2வது என்று நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது சுவாதி நட்சத்திரம் துலா ராசியில், 3வது நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது சதய நட்சத்திரம் கும்பராசியில். இந்த 3 ராசிகளுமே காற்று ராசிகள் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. காற்று ராசியினுடைய நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்தாலும், காற்று ராசியில் பிறந்தாலும் அவர்கள் தோல் நோய்களை சந்திக்காமல் கடப்பது என்பது சாத்தியமே இல்லை. குடல் நோய்களை கடக்காமலும் அவர்கள் விலகி ஓடுவதற்கான வாய்ப்பும் இல்லை. அதற்காக பார்க்கும் பொழுது இவர்கள் ஜீரண உறுப்புகள் சார்ந்த விஷயங்களை தெளிவாக வைத்துக் கொள்வது என்பது சாலச் சிறந்தது. அதே சமயத்தில் உடலில் உள்ள கழிவுகள், மலம், சிறுநீர் மற்றும்
சுத்தமான காற்றை சுவாசிக்கக்கூடிய தன்மை, இந்த மூன்றையும் கடைபிடித்து வாழ்பவர்கள் இந்த பாதிப்பிலிருந்து நிறைய விடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் இவர்கள் விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு இந்த நோய்கள் வருவதில்லை. அப்படி இருந்தாலும் கூட இவர்களுக்கு அபான வாயு தொந்தரவு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கிறது என்பதை நடைமுறையில் எண்ணற்ற மனிதர்களுக்கு பார்த்திருக்கிறோம். எண்ணற்ற ஜாதகத்தில் கேட்டு ஆம் என்று சொல்லியே சென்றிருக்கிறார்கள் வாடிக்கையாளர்கள். சரி நண்பர்களே, இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய காரகத்துவங்கள் கொண்ட ஒரு பொருளினுடைய பழத்தைத்தான் இதற்கு மேல் தொடர்ந்து தம்ப்நெயிலாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். அதன் சார்ந்த தகவலையும் கருத்துக்களையும் வெளிப்படுத்துங்கள். இதற்கு என்று பார்க்கும் பொழுது தேன் உலர்ந்த திராட்சை ரெண்டும் இந்த சுவாதி நட்சத்திரத்தினுடைய ஆதிபத்தியம் கொண்டது. இந்த தேனையும் உலர் திராட்சையையும் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களும் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களும் விரும்பி சாப்பிடுவதை ஓரிரு மனிதர்கள் நாம் கேட்டு ஆம் என்று ஏற்று சொல்லியிருக்கிறார்கள். பாருங்கள் நண்பர்களே, உங்களுடைய அனுபவத்தில் இது ஒத்து வருகிறதா என்று மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 98889799 சரி நண்பர்களே, அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அடுத்து சில பதிவுகளை கடந்து வரக்கூடிய 2026 தரும் 12 ராசிக்குரிய பலன்கள் சார்ந்த, அதாவது ராசி பலன் பதிவுகளாக தர காத்திருக்கிறோம். அதற்கு பதிவுகளை பார்ப்பது மட்டுமல்லாமல் இந்த பதிவுகளை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது ராசி பலன் பதிவுகளை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த 2027, அதாவது 2026 டிசம்பர் இறுதியில் உங்களுடைய தகவல்களை எதிர்பார்க்கிறேன். 2027 ராசி பலனை சொல்வதற்கு அது ஏதுவாகவும் சிறப்பாகவும் அமையும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. சரி நண்பர்களே, தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இயமை என்னும் பிழை வராமற்காக்க செங்கன் மால் மருகன் யானை சிறர் பதம் காப்பதாமே.